தமிழகத்துல அண்மை காலமா அதிகரித்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கையில் எடுத்து தமிழக அரசு மிக கடுமையா சாடி இருக்காரு புதிய தமிழக கட்சி தலைவரான டாக்டர் கே கிருஷ்ணசாமி. குறிப்பா தமிழக முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி அவர் எழுப்பி இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகள் தற்போது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல அண்மை நாட்களா பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பாதுகாப்பற்ற சூழலும் தொடர்ந்து அதிகரித்துக்கிட்டே வர்றதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில புதிய தமிழக கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி முதல்வர் விஜய் தலைமையிலான அரசை நோக்கி மிக ஆவேசமாக கேள்விகளை எழுப்பியிருக்காரு. எந்தெந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி ஏழை எளிய தாய்மார்களின் உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களோ அதே பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க இந்த அரசு இன்று முழுமையா தவறிவிட்டது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு தற்போதைய ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்காரு. தான் முதலமைச்சரா வேண்டும் அப்படின்னு தனிப்பட்ட கனவு நிறைவேறினால் மட்டும் போதுமா? தங்களது பெற்ற பிள்ளைகளை பெண் குழந்தைகளை பலி கொடுக்கவா தமிழக மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தாங்க அப்படின்னு உருக்கமாவும் அதே சமயம் ஆக்ரோஷமாவும் கேள்விகளை எழுப்பியிருக்காரு. தேர்தல் காலத்துல பெண்களுடைய பாதுகாப்பை பேசுறதும் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு காக்க தவறுறதும் தொடர்கதையா வருவதா சாடி இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி முதலமைச்சர் நாற்காலி அப்படிங்கிற கனவை தாண்டி சாமானிய மக்கள் குறிப்பா ஏழை தாய்மார்களுடைய கண்ணீருக்கு இந்த அரசு உடனடியா பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகளையும் கடந்த கால அரசியல் பிரச்சாரங்களையும் சுட்டிக்காட்டி பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் தற்போதைய தமிழக அரசுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி விடுத்திருக்கக்கூடிய இந்த நேரடி எச்சரிக்கையும் கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல தற்போதைய அரசியல் களத்திலையும் பெரும் விவாத பொருளா மாறியிருக்கு.